குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பிஎன்எஸ்எஸ் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற சீரீஸ் பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே பிஎன்எஸ் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாம் பிஎன்எஸ் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற சீரீஸில் பிஎன்எஸ் ஆக்டில் புதுசாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு வந்தோம். ஸோ நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட வேண்டுகோள் விடுத்தாங்க, பிஎன்எஸ் ஆக்டை கவர் பண்ண மாதிரி பிஎன்எஸ்எஸ் ஆக்டையும் கவர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் பிஎன்எஸ்எஸ் ஆக்டை பார்க்க போகிறோம். ஸோ பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நாம் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து டிபார்ட்மெண்டல் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட சீரீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கண்டென்ட்டை கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் சீரீஸ். ஸோ இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கறது மூலமாக கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எதெல்லாம் படிக்கிறோன்ட்டு. ஸோ எந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாலும் புதுசாக கொண்டு வந்த ஃபியூச்சர்ஸை நம்ம படித்தே ஆகணும். அதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் உள்ள புது ஃபியூச்சர்ஸை படிக்க போகிறோம். ஸோ பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் வந்து சிஆர்பிசியை ரீப்ளேஸ் பண்ணிச்சு, பாரதிய நியாய சங்கீதா ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜீரோ எஃப்ஐஆர். வாங்க கிளாஸில் போகலாம். இப்போது பிஎன்எஸ்எஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். என்ன கான்செப்ட் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டான்டிவ் லா வெர்சஸ் ப்ரொசீஜரல் லா. ஸோ சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னா அடிப்படை சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ப்ரொசீஜரல் லா அப்படின்னா நடைமுறை சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ என்னது இது சப்ஸ்டான்டிவ் லா, ப்ரொசீஜரல் லா? ஸோ சப்ஸ்டான்டிவ் லானா என்னென்னா, ஒரு என்னென்ன செயலில் குற்றங்கள், அந்த குற்றத்துக்கான தண்டனை அதை சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்எஸ் என்ன சொல்லுது, திருடுறது ஒரு குற்றம், திருடுறதுக்கு இத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லுது. ப்ரொசீஜரல் லா நடைமுறை சட்டம் என்ன சொல்லுன்னா, இந்த அடிப்படை சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லும். ஒரு நபர் திருடிட்டாரு, ஸோ அவருக்கு இத்தனை ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கணும்ட்டு இந்த அடிப்படை சட்டம் சொல்லுது. அவருக்கு எப்படி சிறை தண்டனை கொடுக்கணும், எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணணும், எப்படி அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த கோர்ட் வந்து வழக்கை விசாரிக்கணும், அவர் எப்படி கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கு கொண்டு போகணும், இதெல்லாம் சொல்கிறது வந்து ப்ரொசீஜரல் லா, நடைமுறை சட்டம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது இதில் அழகாக கொடுத்துருக்காங்க தமிழில், நீங்கள் ஒரு சாலை பயணத்திற்கு செல்ல போகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மேப்பு தேவை. மேப்பு ப்ளஸ் ரூல்ஸ் தேவை. எப்படி காரை ஓட்டணும், எந்த சைடு ஓட்டணும், எப்போ டேர்ன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரூல்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேப்புன்றது உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி, எங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அடிப்படை சட்டம் அப்படிங்கிறது. ஒரு மேப்பு என்னென்ன எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குன்னு நமக்கு சொல்லும். நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது ரூல்ஸ் மாதிரி, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் போகணும்னு சொல்கிறது. இந்த பேராகிராஃபை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டாக, திருட்டு ஒரு குற்றம் மற்றும் தண்டனை என்னவாக இருக்க வேண்டும் என்று சப்ஸ்டான்டிவ் சட்டம் உங்களுக்கு சொல்லும். அதே சமயம் திருட்டு வழக்கை எப்படி விசாரிப்பது, வழக்கு தொடர்வது என்பதை நடைமுறை சட்டம் காட்டுகிறது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், திருட்டுன்றது ஒரு குற்றம், அது மட்டும் இல்லாமல் திருட்டுக்கு இத்தனை ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறத அடிப்படை சட்டம், அதாவது சப்ஸ்டான்டிவ் லா சொல்லும். அந்த திருட்டு வழக்கை எங்கே விசாரிக்கணும், குற்றவாளியை எப்படி கைது பண்ணணும், இது சம்பந்தமான விஷயங்களை சொல்கிறது வந்து நடைமுறை சட்டம். ஸோ பிஎன்எஸ்எஸ்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இந்த பிஎன்எஸ்எஸோட ஒரு அவுட்லைனை பார்க்கலாம். 39 சாப்டர்கள், 39 சாப்டர்ஸ் இருக்குது, 531 செக்ஷன்ஸ், 531 பிரிவுகள், 531 பிரிவுகள். ஸோ இதுதான் வந்து பிஎன்எஸ்எஸோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர். எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு குற்றம் நடந்த உடனே காவல்துறையினர் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சிஆர்பிசியில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணணும்னா ஒரு குற்றம் ஒரு இடத்துல நடக்குது. ஸோ அந்த குற்றம் நடந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே தான் நம்ம எஃப்ஐஆர் போட முடியும். அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னா
அந்த போலீஸ் ஸ்டேஷனோட எல்லைக்குள்ளே தான் அந்த குற்றம் நடந்திருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சு போன சிஆர்பிசியில். இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து செக்ஷன் 173 ஆஃப் த பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு. இப்போ செக்ஷன் 173 படி 0 எஃப்ஐஆரை வந்து ஒரு காவல்துறையினர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வராது, என்னுடைய போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ளே இது வராதுன்னு சொல்லி அவர் எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்லவே முடியாது. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். பழைய சிஆர்பிசியில் அப்படி ஒரு செக்ஷன் கிடையாது. ஆனால் புது சிஆர்பிசியில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு நபர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து ஒரு குற்றம் நடந்திருக்குது, அது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். என்னுடைய அதிகார எல்லைக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்ப முடியாது. தமிழில் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். 0 எஃப்ஐஆர் என்பது சம்பவம் நடந்த அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் ஒரு புலனடக்க குற்றத்தை புகார் அளித்து பதிவு செய்யலாம். நல்லா போட்டிருக்காங்க பாருங்க, அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல். அவர் அந்த அதிகார வரம்புக்குள்ளே வருமா வராதா அதெல்லாம் கிடையாது. ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு ஒருத்தர் தகவல் சொன்னால் காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த அதிகாரி முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணணும். இந்த 0 எஃப்ஐஆர் பின்னணியில் உள்ள யோசனை எந்த ஒரு புகாரையும் தாமதமின்றி உடனடியாக பதிவு செய்வதை எளிதாக்குவது, குறிப்பாக உடனடி தலையீடு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில். இப்போ 0 எஃப்ஐஆர் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு குற்றம் நடந்த உடனே அந்த குற்றத்தை பற்றி ஒரு முதல் தகவல் அறிக்கை கொடுத்துட்டா விசாரணை தாமதமாகாது, விசாரணை எளிதாக்கலாம். ஸோ அதனால தான் 0 எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. சிஆர்பிசியில் 154வது பிரிவு வந்து எஃப்ஐஆரை பற்றி சொல்லிச்சு. பிஎன்எஸ்எஸ்ல 173வது பிரிவு எஃப்ஐஆரை பற்றி சொல்லிச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ப்ரொசீஜர்ஸ் relating to trial of accused person being lunatic is covered in section dash of CRPC. குற்றவாளி பித்து நிலையினராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை பற்றிய நடைமுறை எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். எந்த செக்ஷன் எதை பற்றி சொல்லுதுன்னு தெரிஞ்சாலே நம்ம இந்த எஸ்ஐ எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 328, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். ஆஸ் பெர் த செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி, போலீஸ் ரிப்போர்ட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டட் பை அ போலீஸ் ஆஃபீஸர், ஆப்ஷன் பி ரிப்போர்ட் சென்ட் பை போலீஸ் ஆஃபீஸர் டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரிகார்டிங் அரெஸ்ட் ஆஃப் அக்யூஸ்ட், ஆப்ஷன் சி ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபவ். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, பிரிவு 2 படி காவல் அறிக்கை எனப்படுவது ஆப்ஷன் ஏ காவல் அதிகாரி பதிவு செய்த வாக்குமூலம், ஆப்ஷன் பி நீதித்துறை நடுவருக்கு குற்றம் சாட்டப்பெற்றவர் கைது செய்தது குறித்து அறிக்கை அனுப்புதல், ஆப்ஷன் சி புலன் விசாரணை முடிவில் காவல் அதிகாரி அனுப்பும் அறிக்கை, ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ இதில் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட் தான் போலீஸ் ரிப்போர்ட். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஆப்ஷன் சி புலன் விசாரணை முடிவில் காவல் அதிகாரி அனுப்பும் அறிக்கை. ஸோ எந்த செக்ஷன் எதை குறிக்குதுன்னு ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே நம்ம இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேவை, ரொம்ப அனலிட்டிக்கலாக போக தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎன்எஸ்எஸ் வாட்ஸ் நியூ சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.